திமுக கூட்டணியில் முதலில் வெளியே போகிறது திருமாவளவன் தான். அவர் தான் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கிறாரு. அதனால வந்து அவர் தான் முதல்ல வெளியில் போவாருங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டது. பல இடங்களில் மறுத்திருந்தாலும் கூட இன்னைக்கு உறுதியாக மறுத்திருக்காரு. 2026 தேர்தலில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்போம், எங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளும் அவங்க தான் விழுகும். இழுபறி இருக்குது. ஒரே தொகுதியை வந்து திமுகவும் கேட்பாங்க, விசிகாவும் கேட்பாங்க, கம்யூனிஸ்டும் கேட்பாங்க. அந்த மாதிரி இழுபறி இருக்குது. அது குறிப்பாக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில முடிவுகளை ரொம்ப தீர்க்கமாக எடுக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக தேர்தலில் நாங்கள் நிக்காட்டியும் கூட திமுக கூட்டணிக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவளிக்க போகிறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வேலை செய்ய போகிறோம். இந்த சீட்டுங்கிறதா ரெண்டாவது விஷயம். சமீபத்தில் வைநாடு நாகேந்திரன் பேசிய ஒரு வீடியோ கூட ரொம்ப பயங்கர வைரலாக போச்சு. எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு தான் போனேன், பாஜகவில் சேருங்கன்னு சொல்லி சோறு கூட போடுறான், ஓட்டு மட்டும் கேட்டுறாங்கன்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதர்கள் கூட திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட வந்து நாங்கள் இன்றைக்குமே கூட்டணி இருப்போம், விசிக தரப்பில் இருக்க ஓட்டுகள் எல்லாமே வந்து கொத்து கொத்தா திமுகவுக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முதலமைச்சர் தலைமையில் வந்து அவர் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கடலூரில் ஐயா இளைய பெருமாளுடைய நினைவு நாளும் உங்களுடன் ஸ்டாலின்கிற அந்த நிகழ்ச்சியும் சேர்ந்து நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் முதலமைச்சரை வச்சுக்கிட்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த கூட்டணியை வந்து நாங்கள் ஏன் தொடர்றோம் அப்படிங்கிறதுக்கு சில ஒரு விளக்கங்களை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் இங்கே வந்து கால் ஊன்றிடக்கூடாது, அதுக்காக நாங்கள் 2019 இந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம். இந்த தேர்தலையும் வரக்கூடிய 2026 தேர்தலும் இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். இது மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் பக்கபலமாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுடைய கொத்து கொத்தான ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு கிடைக்கும். 26லேயும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார் அப்படின்னு உறுதியாக பேசியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. சமீப காலமாக தொடர்ந்து அவரை சுற்றிய ஒரு சர்ச்சை. இந்த திமுக கூட்டணியில் முதலில் வெளியே போகிறது விடுதலை திருமாவளவன் தான். அவர் தான் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாரு. அதனால் வந்து அவர் தான் முதல்ல வெளியில் போவாருங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டது. அதை நோக்கி பலரும் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிவிக்கு முதல்ல கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டு மேடையில் அதான் சொல்கிறார், நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறோம். ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னா ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறது இவங்க தான். அப்போ இதை நோக்கி தான் பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கட்சி கூட்டணிக்கு வர பாஜகவை சேர்ந்த பலரும் விசிகாவை கூப்பிட்டாங்க, அதிமுக தரப்பில் வந்து கூப்பிட்டு அழைக்கப்பட்டது. அப்போ அவர் தான் போக போகிறாரு, இந்த கூட்டணி திமுக கூட்டணி உடைவதற்கு முதலில் இவர் தான் காரணமாக இருக்க போகிறாருங்கிற மாதிரியான பல விஷயங்கள் போச்சு. அதை இன்றைக்கி வந்து பல இடங்களில் மறுத்திருந்தாலும் கூட இன்றைக்கி உறுதியாக மறுத்திருக்காரு. 2026 தேர்தலில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்போம், இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம், எங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளும் அவங்க தான் விழுகும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில முடிவுகளை ரொம்ப தீர்க்கமாக எடுக்கிறார். என்னென்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சில தொகுதிகளை வந்து 2 பேருமே கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற பட்சத்தில் இழுபறி இருக்குது. ஒரே தொகுதியை வந்து திமுகவும் கேட்பாங்க, விசிகாவும் கேட்பாங்க, கம்யூனிஸ்டும் கேட்பாங்க. அந்த மாதிரி இழுபறி இருக்குது. முதல் முறை பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. 2வது முறையும் அறிவாலயத்தில் பேசுகிறப்ப அது மாதிரி ஏறக்குறைய அதுவும் தோல்வி தான். ஒன்று சரியாக பேசி முடிக்கப்படலை. இப்போ வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப கேட்குறாங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி போனதுமே உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு ஏற்படலை, அதனால் நீங்கள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு தலைவராக இருக்கிறவர் ஒரு உணர்ச்சிப்பட்டு ஏதாவது பேசிடுவார், அது தலைப்பா செய்தியாக வரலான்றதுக்காக எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக நாங்கள் இந்த முறை தேர்தல் களத்தை சந்திக்காட்டியும் கூட, தேர்தலில் நாங்கள் நிக்காட்டியும் கூட திமுக கூட்டணிக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவளிக்க போகிறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வேலை செய்ய போகிறோம். இந்த சீட்டுங்கிறதா ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பார். பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் தேர்தல் அரசியலை விட்டே கூட நாங்கள் விலையிட்டு அங்கே ஒரு இயக்கமாக கூட நடத்திட்டு போவோம் அப்படிங்கிற போது, அப்போ தமிழ்நாட்டினுடைய நலன்கள் இன்றைக்கி ஒவ்வொன்றா வந்து பறிபோய்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஒவ்வொன்றா பறிபோய்கிட்டு இருக்குது. அப்போ அதை காப்பாற்ற வேணும்னா ஒரு வலுவான கூட்டணி இருக்குது. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வைக்காமல் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு வலுவான கூட்டணி இருக்குது. அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் பலமான திமுக இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. இந்த மாதிரி பலமான கூட்டணி இருக்கிறதுனால தான் அவர்களால் இங்கே எளிதாக யாரையும் வீழ்த்த முடியல, கால் வைக்க முடியல. அவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அதிமுக கையில் கொண்டு வந்து பார்க்குறாங்க, பல்வேறு முயற்சிகள் எடுத்து பார்த்தாலும் கூட இங்கே கால் வைக்க விட மாட்டேங்கிறாங்க, வர முடியல. ரெண்டாவது, தமிழ்நாட்டு மக்களும் இங்கே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பாஜக தமிழ்நாட்டிற்குள் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத
உதாரணத்துக்கு நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்காக மணிப்பூர் எடுத்துக்கலாம். மணிப்பூரில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் அந்த மாநிலத்தில் அமைதி இல்லை. ரொம்ப ரொம்ப சின்ன மாநிலம். ஒரு சின்ன மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஆரம்பித்ததே அங்கே தான். இப்போ 2 சர்க்கார், அதாவது மத்தியில் இருக்கக்கூடியவர்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார். டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால் அந்த மாநிலம் வந்து பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்னாங்க. வளர்ச்சி எங்கே படுது? இன்றைக்கி வரைக்கும் அந்த மாநிலத்தில் நிம்மதி இல்லாமல் போச்சு. இன்றைக்கி வரைக்கும் பல பேர் செத்து போயிருக்கிறாங்க, பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டுருக்கு, துப்பாக்கி சூடு நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் இந்த மாநிலம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது. அப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலும் பாஜக கால் ஒன்றுனா, தமிழ்நாட்டில் இங்கே பாரம்பரியமாக மக்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் வந்தால் முதலில் கை வைப்பதே மக்களை சாதியாக மதமாக பிரிக்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்துடவே கூடாதுங்கிறதுல கட்சிகளை தாண்டி தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியல. இப்போ சமீபத்தோடு நயினார் நாகேந்திரன் பேசிய ஒரு வீடியோ கூட ரொம்ப பயங்கர வைரலாக போச்சு. ஒரு கட்சி நிர்வாகி, விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்து சொல்கிறாரு, நான் வந்து எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு தான் போனேன், பாஜகவில் சேருங்கன்னு சொல்லி, சோறு கூட போடுறான், ஓட்டு மட்டும் கேட்டுறாங்கன்றாங்க, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு விருதுநகர் மாதிரியான விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த கிராமத்து மனிதர்கள் எவ்வளோ தெளிவாக பாஜகவை புரிந்து வைத்திருக்கிறாங்க அந்த வீடியோ ஒரு சாட்சி. அந்த வீடியோ நான்லாம் முதல்ல அந்த வீடியோவை பார்க்குறப்ப ஏதோ ஏஐ பண்ணியிருக்காங்க போல், சும்மா ட்ரோலில் யாரோ போட்டிருக்காங்க போல், ட்ரோல் கிரியேட் பண்ணியிருக்காங்க போல் நினச்சேன். அப்புறம் அந்த வீடியோவை திருப்பி 4-5 இதில் பார்க்குறப்ப அது உறுதியான உண்மையான வீடியோ தான் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வீடியோ நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதர்களுக்கு கூட பாஜக உள்ளே வந்தால் என்ன ஆகுங்கிறத புரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஒரு வீடியோ சொல்லக்கூடிய விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கூடிய யாரும் சாமானிய மக்கள் யாருமே பாஜகவை ஏற்றுக்கல அப்படிங்கிறது. ஆனால் இந்த பக்கம் அப்படியே நீங்கள் அதிமுக பக்கம் வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளோ எதிர்ப்பான ஒரு கட்சியை, அதிகபட்சம் 4-5% வாக்கு வங்கி உள்ள கட்சியை, பல முறை ஆண்ட கட்சி, இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த கட்சியினுடைய கொள்கையை இவங்க பேசக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்கிறதான் உண்மையிலேயே வருத்தமான விஷயம். அப்படி இருந்தும் கூட நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கூட்டணியை பார்த்தா சீட்டுகளை தாண்டி ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயமா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டாத கூட்டணியாக தான் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஆல்ரெடி மேல்மட்ட தலைவர்கள் அதிமுகவில் சமாதானம் ஆகிட்டா கூட கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் யாரும் அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அவங்க பெருசாக விரும்பலை, ரசிக்கலை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக 2 துண்டாக பிளவுபட்டு கிடக்குது, தேமுதிக வெளியில் போயிடுச்சு, ஒன்றும் உள்ளே வரல. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்துக்கு மத்தியில் தான் அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ்நாட்டினுடைய நலன், இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக வச்சு ஒரே கொள்கையில் ஒரு கூட்டணியாக இந்த பக்கம் இருக்குது. அப்போ 2 கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக கூட்டணிக்குள் எப்படியாவது ஒரு விரிசல் வந்துடும், திமுக கூட்டணிக்குள் எப்படியாவது பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான், திருமாவளவன் தான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயத்திற்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. திரு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கும் வந்து எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுக தலைமையில தான் வந்து ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மக்கள் வந்து எந்த ஒரு ஆட்சியை விரும்புவாங்க, கூட்டணி ஆட்சியை விரும்புவாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்ததனுடைய டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் அவங்க ஓட்டு போட்டதே கிடையாது. ஒன்று திமுக, ஒன்று அதிமுகங்கிறத மாறி மாறி ரொம்ப தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க. எந்த ஒரு தொங்கு சட்டசபையோ யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போனது மாதிரியான வரலாறே கிடையாது. 2வது கூட்டணி ஆட்சிங்கிற பேருக்கும் பேச்சுக்கும் தமிழ்நாட்டு இடம் இல்லை. அந்த மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு முயற்சியை எடுத்த 2 தேர்தலை சொல்லலாம். 1980 கலைஞர் அந்த ஒரு முயற்சி எடுக்கிறார். அதாவது திமுகவும் காங்கிரஸும் 234 தொகுதியில் 50-50 ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்சி அமைச்சோம்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு நினச்சி அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த முறை படுதோல்வி சந்திக்குது. எம்ஜிஆர் வந்து ஜெயிக்கிறார். அதே மாதிரி 2016 3வது அணின்னு ஒரு அணி அமைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, தமாக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து 3வது அணின்னு நாங்கள் ஒரு அணி அமைக்கிறாங்க. அந்த அணியுமே வந்து படுதோல்வியை சந்திக்குது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத தமிழ்நாட்டு மக்களே முதல் ரசிக்கலை, தமிழ்நாட்டு மக்களே ஏற்றுக்கல, பல முறை அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டணி ஆட்சிக்கு திரும்ப சொல்லியிருக்காங்க. அதிமுகங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான கட்சி. அந்த கட்சி வந்து பாஜக ஒரு 5% 6% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அவங்க சொல்கிறாங்க 18%. உண்மையாக என்னங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். அப்படி உள்ள ஒரு கட்சி நாங்கள் வந்து 4 முறை சொல்லிட்டார். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கவர் 4 முறை சொல்கிறாரு, நாங்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிற ஒரே வார்த்தையில் சொல்கிறார். எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். எஸ்ங்கிறது ஆமான்னு தானே அர்த்தம். அப்போ நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ராங்காக அதை வந்து அவரால் மறுக்க முடியல. மேலோட்டமாக தான் மறுக்கிறார் ஒழிய
அவருக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் நெருக்கடிகள்னால அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லப்படுறாரு சொல்லிட்டு இருக்காரு. இதே வேலையை தான் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேயை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு தேர்தல் முடிந்த பிறகு ஃபட்னாவிஸை முதலமைச்சராகிட்டு ஏக்நாத் ஷிண்டே வந்து துணை முதலமைச்சராகினாங்க. இப்போ ஏறக்குறைய அதிமுக வந்து புலிவாலை பிடிச்ச கதை தான். பாஜகவே அவங்க கையில் ஏற்றிட்டாங்க. அதுக்கு பாஜக தன்னை பழிவாங்காமல் விடாது. அதுக்கு கூட்டணி கட்சியை பழிவாங்குதோ இல்லையா, அதிமுகவை பழிவாங்காமல் விடாது. ஏன்னா அதிமுகவை உடைச்சா தான் இவங்க ஈஸியாக உள்ளே வர முடியும். தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சியில் 50 வருஷம் பெரும் கோட்டையாக இருக்குது. ஒரு கட்சி வந்து ரொம்ப கொள்கை ரீதியாக கூட்டணியிலும் சரி கொள்கையிலும் சரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கட்சியில் தலைமை இல்லை. ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரியான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. அப்போ இந்த கட்சியை வந்து ஈஸியாக சிதலம் அடைஞ்சிட்டு அந்த கட்சியை நம்ம கைப்பற்றிடலாங்கிறது தான் அவங்களுடைய பிளான். அப்போ அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இன்றைக்கி அதிமுக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை அதிமுக மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கிறது உண்மையிலே வருத்தமான விஷயம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கணும். நன்றி.